உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி அவ அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகருக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவ தர்மலிங்கத்தோட பொண்ணு தானே. அதனால்தான் அவ அவங்க அப்பாவை எப்பவும் விட்டு கொடுக்காம இருக்கா. அதெல்லாம் சரிங்க. அவளுக்கு அவங்க அப்பா, சாமி, கடவுள் எல்லாமே இருக்கட்டும். அவளுக்கு என்ன பிடிக்கணும், அப்புறம் எதுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துறதுலே குறியா இருக்கிறாவ? இது என்ன உங்க வீடா? உங்க மாமனார் வீடு தானே. இந்த வீட்டை விட்டு போகும்போது அவளும் உங்க கூட வரேன்னு சொன்னா கூட்டு போக மாட்டீங்களா என்ன? கோலப்பாதீங்க திரும்ப திரும்ப. இத பாருங்க, இதுல குழம்புறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவ அப்பா தோக்க கூடாதுன்னு நினைக்கிறா, நீங்க அவளை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவ அந்த ரெண்டுமே நடக்கணும்னு நினைக்கிறா. இப்ப புரியுதா? லைட்டா புரியுது. ஆனாலும் ஒரு டவுட் எனக்கு. என்ன டவுட்? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட்டேன். பிரசிடென்ட் மகளா இருந்தவ பிரசிடென்ட் பொண்டாட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாமே உங்க குடும்ப பிரச்சனை ஆயிடும். அதுலலாம் நாங்க யாரும் வந்து தலையிட மாட்டோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவ என் கூட தான் இருப்பான்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இருப்பா. ஆனா அதுக்கு தேங்க சாரிங்க, அதுக்கு அவளோட அப்பா விட மாட்டாரு. நீங்க தாலி கட்டின புதுசுல ஆண்டாள் உங்ககிட்ட எப்படி இருந்தா, ஆனா இப்ப எப்படி இருக்கா? அந்த மாதிரி காலப்போக்குல அவரும் மாறிடுவாரு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கும் போது தான் எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. என்ன நடந்தாலும் ஆண்டாளை கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.